பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெலிவரன்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை மூலிமா உங்களுக்கு விடுதலை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். வேத புஸ்தகத்தில் ரோமர் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர்ஸ் சாப்டர் 10 verse 11. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். என் கண்பார்களே, இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் ஏசப்பா அறிந்தவர்களோ ஏசப்பா அறியாதவர்களோ எந்த காரியத்தில் நீங்கள் ஏசப்பாவை விசுவாசத்தோடு நோக்கி நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ கண்டிப்பாக ஏசப்பா நிச்சயமாகவே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஒருவேளை நீங்கள் மனுஷனை விசுவாசித்து வெட்கப்பட்டு போனீங்களா, மனுஷனை நம்பி நீங்கள் கைவிடப்பட போனீங்களா, எந்த காரியத்தில் நீங்கள் யாரை நம்பி வெட்கப்பட்டு போனீங்களோ ஏசப்பாவை நம்பும் போது அவர் உங்களை கைவிடாத தேவன், அவர் உங்களை வெட்கப்படுத்தாத தேவன். அதுதான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிற எவனோ, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் உள்ளத்தில் ஏசப்பாவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்களுடைய காரியத்தில் ஏசப்பா எனக்கு இதை செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு வெளிப்படும். நம்ம வேதத்தில் கூட பார்க்கும் போது அநேக இடத்துல ஏசப்பா விசுவாசத்தை பார்த்து அற்புதங்களை செய்தார். அதே விசுவாசத்தை ஏசப்பா உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த நாளில் கூட ஒருவேளை உங்கள் பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்குது, உங்கள் காரியங்கள் எவ்வளோ இக்கட்டாக இருக்குது என்று நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கீங்களா, அதை காட்டிலும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என் பிரச்சனையை பார்க்கிலோ, என் சூழ்நிலையை பார்க்கிலோ, என் வியாதியை பார்க்கிலோ, நான் விசுவாசிக்கிற தேவன் என்னை விடுவிக்கிற தேவன், நான் விசுவாசிக்கிற தேவன் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், நான் விசுவாசிக்கிற ஏசப்பா எனக்கு சுகம் தருகிற தேவன். நீங்கள் அப்படி விசுவாசிக்கும் போது நீங்கள் எந்த சூழ்நிலையும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை விசுவாசிக்கிற எவனோ கர்த்தர் வெட்கப்பட விடுவதில்லை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இந்த நேரத்தில் கூட ஒருவேளை இந்த நாள் எந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் வேணும், எந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு அதிசயம் வேணும், எந்த காரியத்தில் ஏசப்பா உங்களுக்கு கிரியை செய்யணுன்னு நீங்கள் அவரை விசுவாசத்தோடு நோக்கி பாருங்கள். ஒருவேளை உங்கள் தேவையாக இருக்கலாம், ஒருவேளை எந்த காரியத்தில் நீங்கள் இந்த நாளில் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஏசப்பா நீங்கள் நோக்கி பார்க்கும் போது இன்றைக்கு ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இன்றைக்கு ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகள், எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அவரை விசுவாசித்து, ஏசப்பாவே விசுவாசித்து, ஏசப்பாவே நீங்கள் நோக்கி பார்க்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கலாம். ஒருவேளை இது வரைக்கும் மனுஷனை நம்பி நீங்கள் வெட்கப்பட்டு போயிருக்கலாம், உங்கள் பணத்தை நம்பி வெட்கப்பட்டு போயிருக்கலாம், உங்கள் பலத்தை நம்பி வெட்கப்பட்டு போயிருக்கலாம், உங்கள் படிப்பை நம்பி வெட்கப்பட்டு போயிருக்கலாம், உங்கள் தொழிலை நம்பி வெட்கப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் ஏசப்பாவை நீங்கள் நம்பும் போது எந்த சூழ்நிலை உங்களை வெட்கப்படுத்தாத தேவன், எந்த சூழ்நிலை உங்களை கைவிடாத தேவன். இன்றைக்கு உங்களுக்கு எந்த காரியத்தில் அற்புதம் வேணுமோ ஏசப்பாவை நோக்கி பார்க்குறீங்களா, நீங்கள் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கும் போது இன்றைக்கே ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார், உங்களுக்கு அதிசயத்தை செய்ய போகிறார். அவரை நோக்கி நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே ஏசப்பா, இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. ஆமாண்டவரே, உண்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் எந்த சூழ்நிலைப்பா நீங்கள் கைவிடுகிற தேவன் அல்ல, வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. இந்த வேலை கூட ஏசப்பா என் ஜனங்கள் எந்த காரியத்தில் உண்மை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்களாப்பா, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த காரியங்களப்பா மாற்றி ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக. விசுவாசத்தோடு உண்மை நோக்கி எந்தெந்த காரியத்தில் வேண்டிக் கொள்ளுகிறாங்களப்பா எல்லா காரியத்தில் என் தேவன் அற்புதங்களை செய்தப்பா உம்முடைய நாமத்தை மைப்படுத்த போதுக்காய் சோத்ரு. உம்முடைய மகிமை என் ஜனங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தினதுக்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.